ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுது. அது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பயமும் வந்துரும் இல்லையா? சோ இது நம்ம படிக்க முடியுமா, இது படிக்க முடியாதா, சோ கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரிலாம் கேட்டுருவாங்களா, சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாமே வரும். இந்த டவுட்ஸ் எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? சோ இதெல்லாம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? எஸ் எனிவன் யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சோ எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து கரெக்டா பண்ணாதப்போ. இப்ப நீங்க படிக்கல அப்படின்னாலே கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து அந்த பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லி பிளாங்கா இருப்போம் இல்லையா? அப்போ ஒரு பயம் வரும், நம்ம பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிறது. சோ இதே வந்து எல்லாம் படிச்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததும் அவங்க ஒரு ஸ்மைலோட என்ன பண்ணுவாங்க, அப்படியே டக் டக் டக்குன்னு எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. சோ அப்ப எங்க இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம பண்ணாதப்போ. சோ அப்ப என்ன பண்ணணும், நீங்க கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த பண்ணும்போது சோ the பாசிட்டிவ் தாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஓகேவா? சோ அப்ப என்ன ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும், எப்பவுமே வந்துட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணணும். சோ இப்ப வந்து பாருங்களேன், இப்ப மார்னிங் நீங்க வேக்கப் ஆனதுமே சோ ஏதோ ஒரு ட்ரீமா இருக்கட்டும், இல்ல நீங்க நார்மலா வேக்கப் ஆகுறதாவே இருக்கட்டும், சோ ஒரு பாசிட்டிவ் தாட்டோட நீங்க எந்திரிக்கும் போது சோ அந்த டேவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா நமக்கு இருக்கும் இல்லையா? இதே எந்திரிக்கும் போதே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவா நீங்க எந்திரிக்கும் போது இந்த ஹோல் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மைண்ட் செட்ல தான் இருக்கும். சோ அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா சோ ஸ்டார்டிங்கே வந்துட்டு நீங்க பாசிட்டிவ் தாட்டோட இருந்தீங்க அப்படின்னா சோ எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு இந்த அகாடமிக் இயர் முடியும் இல்லையா, அப்ப நீங்க பாசிட்டிவ் நோட்டோட தான் கண்டிப்பா வெளியே வருவீங்க. தட் இஸ் உங்களோட பப்ளிக் எக்ஸாம். சோ எல்லாருக்குமே பப்ளிக் எக்ஸாம்ல சென்டம் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? சோ அந்த ஆசை பட்டா மட்டும் பத்தாது. சோ அதுக்குண்டான வேலைகள் அத்தனையும் நம்ம பண்ணணும் இல்ல? அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருவோமா, அதுதான் நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங். சரியா? சோ எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. சோ ஹோல் டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா வந்துட்டு அமைஞ்சிடும். சரியா? சோ எஸ், சோ யாரெல்லாம் வந்து பாசிட்டிவா திங்க் பண்றீங்களோ சோ எல்லாருமே பாசிட்டிவ் வைப்ஸ் ஆன்லைன் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்க ரியா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். ஃபர்ஸ்ட் நம்மளோட 9th சயின்ஸோட சிலபஸ் என்னங்கிறத பாத்திரலாம். சோ எல்லாத்துக்குமே வந்துட்டு சிலபஸ் வந்துட்டு காமனா தான்ப்பா இருக்கு. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வந்துட்டு ஒரு சாப்டர் 2 சாப்டர் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. சோ உங்க ஸ்கூல்ல வச்சு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். சரியா? சோ இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துலயும் பாருங்க 1 to 3 வரைக்கும் இருக்கு. அண்ட் கெமிஸ்ட்ரியில 10 to 12 அண்ட் பயாலஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 to 19 இருக்கு. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 25th. சோ லாஸ்ட் லெசன் இருக்கும் இல்லையா? சோ அதோட பேசிக்ஸ் வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? சோ நம்மளோட போர்ஷன்ஸ் வந்து இதுதான். ஆனா இதுல ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம்ல படிச்சது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு சோ அதுல குட்டி குட்டி பேக்லாக்ஸ் வச்சிருப்போம், அதாவது நம்ம பெண்டிங் வச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த பெண்டிங் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், சோ ரிமைனிங் நம்ம இப்ப நியூ சாப்டர்ஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அதை எல்லாம் பக்காவா நீங்க தரவு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இப்போ வந்துட்டு ஒரு சென்டம் பிளான் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ சென்டம் பிளான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? சோ மேம் நான் இந்த சாப்டர் படிச்சுட்டேன், அந்த சாப்டர் படிச்சுட்டேன், இப்படி படிச்சுட்டேன், சோ இதுல இன்னும் இவ்வளவு பெண்டிங் இருக்கு. சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். இப்ப இருந்து நீங்க ப்ராப்பரா நியூவா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ சாப்டர் 1 2 3 அண்ட் 10 17 19. சரியா? சோ இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சோ உங்களோட போர்ஷன்ஸ்ல வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகேவா? சோ இந்த சாப்டர்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல இருக்கிற ஹோல் எல்லா क्वेश्चंसும் நீங்க வந்து படிக்கணும். சோ ஆல் தி क्वेश्चंस. ஓகேவா? சோ நாட் only இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. சோ இதுல இருக்கிற எல்லா क्वेश्चंसும் படிச்சுட்டு அது போக ரிமைனிங் இருக்கிற क्वेश्चंस நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இதுல பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 2 3 மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் வெயிட்டேஜ், அதுவும் இல்லாம ஹை வெயிட்டேஜ். சரியா? சோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். சோ அப்ப என்ன பண்ணலாம், இதுல இருக்கிற புக் பேக் क्वेश्चंस படிச்சிட்டீங்களாலே ரொம்ப 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 இனஃப். ஓகேவா? சோ நீங்க எல்லாமே புக்கில்ல படிக்கணும், இப்படி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் கேட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் क्वेश्चन கேட்டுருவாங்க, அந்த மாதிரி எந்த பதட்டமும் வேண்டாம். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் क्वेश्चंस தான் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கேட்டுருவாங்க. சரியா? ஏதோ ஒரு 2% மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, புக்கின்ல இருந்து வந்து கேட்பாங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்மளோட கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 to 12 வந்துட்டு உங்களுக்கு போர்ஷன்ல இருக்கு இல்லையா? சோ இதுல வந்துட்டு ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் இருக்கு உங்களுக்கு 3க்குமே. ஆனா இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th சாப்டர். சரியா? சோ சாப்டர் 10க்கு அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அது போக ரிமைனிங் இருக்கிறதால நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இதுலயுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பேக் क्वेश्चंस மட்டும் படிச்சா போதும், எல்லாமே படிக்கணுங்கிற நீட் கிடையாது. சரியா? சோ அடுத்தது நம்மளோட பயாலஜி. சோ பயாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஃபேவரட் சப்ஜெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா அது எல்லாமே நம்ம ரியல் லைஃப்ல பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு பிளான்ஸ் பத்தி பாக்குறதா இருக்கட்டும், நம்மளோட ஆர்கன்ஸை பத்தி பாக்குறதா இருக்கட்டும், சோ எல்லாமே கொஞ்சம் ரியல் லைஃப்ல நம்ம பாக்குற திங்ஸா இருக்கும். அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் போகும் when compared to physics and chemistry இல்லையா? சோ நம்ம பயாலஜில சாப்டர் 17ல இருந்து 19 வரைக்கும் இருக்கு. சோ இதுலயே நீங்க புக் பேக் क्वेश्चंस மட்டும் படிச்சா போதும். சோ இதுல வந்து 17 and 19 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? எஸ்.
ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து இந்த 2 சாப்டர்ஸ். ஸோ இதுல 18ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த 2 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிமைனிங் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரே ஒரு லெசன் தான் கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிற ஜஸ்ட் புக் பேக் மட்டும் படிச்சிட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே நீங்க பார்க்க வேணாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிதான் இப்ப இருந்தே வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா அப்கமிங் ஃபியூச்சர்ல எல்லாம் கம்ப்யூட்டர் தெரியாத பசங்களே வந்து கிடையாது இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர்ஸ்லாம் இப்ப இருந்தே எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் திங்ஸ்லாம் அங்க இருக்கு, அது எல்லாத்தையும் கத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 9th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சென்டம் பிளான் இதுதான். சோ இதை நீங்க ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ ஃபோக்கஸ் ஆன் புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ அதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நீங்க 95க்கு மேல வந்து எடுத்துடலாம். சரியா? சோ நம்மளோட 10th சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சிலபஸை நோட் பண்ணிக்கோங்க. சோ பிசிக்ஸ்ல 1 to 4, கெமிஸ்ட்ரியில 7 to 9 அண்ட் பயாலஜில 12 to 18. சரியா? சோ பார்க்கும்போது என்னடா இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்மளால படிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே வரும் இல்லையா? சோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொன்னேன், பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்ப என்ன பண்ணணும், பாசிட்டிவா நினைச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட பிசிக்ஸ் பார்த்துடலாம். சோ பிசிக்ஸ்ல சாப்டர் 1ல இருந்து 4 வரைக்கும் நமக்கு இருக்கு இல்லையா? சோ நம்மளோட போர்ஷன்ஸ். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் எல்லாத்துலயும் கேட்பாங்க. சரியா? சோ 98% வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வரும். அதுல 2% மட்டும் தான் நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ரொம்ப எல்லாம் வந்து கிடையாது. சோ அப்ப என்ன பண்ணலாம், நம்ம மெயினா வந்து புக் பேக்க படிச்சிட்டோம்னாலே ஈஸியா எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணிடலாம். சோ இதுல வந்துட்டு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். ஸோ ரொம்ப எல்லாம் வந்து யோசிக்கவே வேணாம். ஸோ இங்க வந்து பாருங்க, யூசஸ் ஆஃப் கான்கேவ், கான்வெக்ஸ் லென்ஸ், இந்த மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் அவங்க கிரியேட்டிவாவும் கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஸோ இப்படிலாம் கேட்பாங்க, அதனால புக் ஃபுல்லா எல்லாமே அப்படியே படிச்சிடணும் அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி நீங்க படிச்சதா தான் இருக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். பட் அதை கிளியரா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு டாபிக் வந்து பார்ப்போம், அதை பார்த்துட்டு சும்மா இப்படியே நம்ம புக்க பேஜ் வந்து திருப்பிட்டு பார்த்துட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்காம கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கும் போது அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க இந்த ஸ்லைட் பாக்குறீங்க, ஸோ இதுல புக் பேக், கிரியேட்டிவ், இது எல்லாத்தையும் நான் சொல்றேன். சும்மா அப்படியே பார்த்துட்டு போகாம அது என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது இல்லையா? சேம் அஸ் லைக் தட் உங்களுக்கு புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸும் அதே மாதிரி தான் நீங்க வந்து படிக்கணும். ஸோ அது போக நம்மளோட ஹை வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சாப்டர் 2 and 4 அண்ட் நீங்க என்ன பண்ணலாம், இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு லோ வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 3ல இருக்கு. சரியா? சோ அப்ப அதுல என்ன பண்ணலாம், பேசிக்கா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க படிச்சுக்கலாம். தட் இஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ இதுல வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நமக்கு சாப்டர் 1 to 4ல இருந்து கேட்பாங்க. அதுமே புக் பேக் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. சோ டோன்ட் வெரி அபவுட் தட். ஓகே, சோ அது போக நம்மளோட கெமிஸ்ட்ரியில 7 to 9 வரைக்கும் இருக்குப்பா. சோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 and 8. ஓகேவா? சோ இதுல ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்லாம் வந்து கண்டிப்பா வந்து இதை பாருங்க அப்படின்னு சொல்றோம்னா, சோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதுல வந்து இந்த சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சோ நீங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு படிச்சாலும் சரி, பாஸ்ட் அதுக்குள்ள 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பர் படிச்சாலும் சரி, அது இருக்கிற கொஸ்டின் கண்டிப்பா இதுல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நீங்க நிறைய கொஸ்டின் பேப்பரை வந்து ரீகால் பண்ணலாம். சரியா? சோ இதுல கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சோ வாட் இஸ் அமால்கம், யூசஸ் ஆஃப் காப்பர், ஜிங்க், அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? சோ அதோட யூசஸ் என்ன, டைப்ஸ் என்ன, சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் கேட்பாங்க. சோ இப்போ இந்த காப்பரோட யூசஸ்லாம் நீங்க ஜென்ரலாவே தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கும்போது சோ இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டிவ் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க ஒரு விஷயத்த படிக்கும் போதே கொஞ்சம் அந்த சப்ஜெக்டுக்குள்ள கொஞ்சம் இன்டெப்தா வந்து படிச்சுக்கோங்க. சோ ரியல் லைஃப்ல வந்து அப்ளை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இதுல கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு சாப்டர் 7லயும் 9லயும் வந்து கேட்பாங்க. சரியா? சோ அப்ப இதுல இருக்கிற எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாமே ஃபுல்லா வந்து பாத்துருங்க. சோ கண்டிப்பா இதுல இருந்து தான் உங்களுக்கு क्वेश्चंस வந்து கேட்பாங்க. சோ அடுத்தது நம்மளோட பயாலஜி. சோ பயாலஜில சாப்டர் 12ல இருந்து 18 வரைக்கும். சோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன ரியல் லைஃப்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நீங்க வந்து எழுதலாம். சோ இதுலயும் வந்து நீங்க புக் பேக் क्वेश्चंस படிச்சா போதும்பா. சரியா? சோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னன்னா 13 and 17. சோ இந்த 2 சாப்டர்ஸ் மிஸ் பண்ணிராதீங்க. சோ இதுல இருந்து நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து நமக்கு அதிகமா கேக்குறாங்க. சரியா? சோ அது போக டயகிராம் வந்து எல்லா சாப்டர்ஸ்ல இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. சோ மஸ்ட் உங்களுக்கு டயகிராம் क्वेश्चंस வந்துரும் அண்ட் மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து கேட்ருவாங்க. சரியா? சோ அது போக ஃபில்லிங் தி blanks இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 மார்க்கா இருக்கட்டும், 4 மார்க்கா இருக்கட்டும். சோ இப்போ 4 மார்க் அப்படிங்கும்போது நமக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருவாங்க. சரியா? சோ இதே மாதிரி ஃபில்லிங் தி blanks, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது எல்லாத்துலயுமே நமக்கு 2 மார்க் क्वेश्चंसல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ உங்க क्वेश्चन பேட்டர்னை பாருங்க ஃபர்ஸ்ட், அந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? சோ இது எல்லாத்துலயுமே
நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஆல்ரெடி படிச்சதை ப்ளீஸ் தயவு செஞ்சு ரிவிஷன் கொடுத்துருங்க. ரிவிஷன் பண்ணலைனாலே நிறைய விஷயத்த நம்ம மறந்துடுவோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எவ்ரிடே வந்து லைவ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட லைவ் எப்போங்கிறது தெரிஞ்சுட்டு மறக்காம லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டீரியர் கொஷின்ஸ், இது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.